ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றி குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சுவையான சில்லி பிரெட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி பிரெட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 10 பிரெட் எடுத்துருக்கேன், 2 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், 2 பல்லாரியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது, மல்லி இலை, ஸ்பைசஸ், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நெய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதை நல்லா காய விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ப்ரெட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு டோஸ்ட் பண்ணேன்னா சில ப்ரெட்டெல்லாம் ரொம்ப உதிர்ந்து இருக்கும். டோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நான் டோஸ்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சில்லி ப்ரெட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அது நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் அளவு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம்லாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது கொஞ்சம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கோல்டன் ஆகிருக்கு. இதில் கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளிலாம் மசியணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் மசாலா சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே அங்கே கொஞ்சம் கல் உப்பு போட்டதுனால இதில் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொக்கு மாதிரி ஆகிக்கிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வெட்டி வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் உடையாமல் கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் 2 முட்டையை போட்டுக்கலாம், நான் போடலை. உடையாமல் கிண்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் மல்லி இலையை மேலே தூவிக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோதான் நம்ம பிரெட் சில்லி. இதை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை, see you.